ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 5 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன். இதோட ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 minutes போட்டு வச்சுட்டு கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகிடும். அதோட சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வாட்டரை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டரை ட்ரைன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். வாட்டரை ட்ரைன் பண்ண பிறகு நீங்கள் ஒரு சாஃப்டான ஒயிட் கிளாத், ஏதாச்சும் ஒரு கிளாத்தில் வாட்டரை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டரோட கண்டென்ட் அந்த பொட்டேட்டோவில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணி நல்லாவே நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் வாட்டர் வாட்டரை நான் எடுத்துகிட்டு ஆயில் ஊற்றிட்டு பாருங்கள், கொஞ்சமே நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இப்போல்லாம் இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஓகேவா? இது நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃப்ரை பண்ணி இது செகண்ட் டைம் நான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தது இப்படி தான் இருந்தது. இப்போ நான் டிஷ்யூ பேப்பரில் தான் வச்சுருக்கேன். அதோட ஆயில் எல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்காக டிஷ்யூவை லைட்டாக நான் இப்போ அது மேலே டேப் பண்ணிக்கிறேன், இந்த ஆயில் கண்டென்ட்லாம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடர், நீங்கள் தேவையான சாட் மசாலா, உங்களுக்கு பிடிச்ச மசாலாஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லாவே அதை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், டேஸ்டியான வீட்டிலே ரெடி பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.